ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான மதிய வேலை எங்கே இருக்கோன்னா, லொக்கேஷன் தெரியுதா? எஸ், நம்ம அலப்புழாவில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு தரமான கேஎஸ்ஆர்டிசி லக்ஸரியான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. எஃப்டிஎஃப்எஸ் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 16th August 2026. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசி கவர்மெண்ட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் பஸ்ஸஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸாக அலப்புழாலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஷோ பண்ணி ஆகணுன்ட்டு ஸோ டிக்கெட்லாம் போட்டாச்சு. ஸோ அலப்புழா தாங்க இருக்கோம். நம்ம பஸ் டைமிங் பார்த்திங்கன்னா இங்கே ரெகுலராக 5:30 எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனாகரேஷனோட சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஆரம்பிப்போமா? வாங்க. ஆல்வேஸ் அலப்புழா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹார்ட் கனெக்டடுங்க. பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும் போது ஐவி வந்திருந்தேங்க. ஒரு 1 day ஃபுல்லாக இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறையா மெமரிஸ் இருக்குங்க அலப்புழாவில். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் டே சர்வீஸுங்கனால நிறையா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பண்ணி, சேர்ஸ் எல்லாம் போட்டு, பாட்டெலாம் பாடி, ரெட் கார்பெட்லாம் போட்டு அங்கே நிப்பாட்டி சூப்பராக இனாகிரேட் பண்ணி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டேட் நம்ம அலப்புழா தென்காசிங்க. சூப்பர் வண்டி நிற்கிது. എല്ലാ വിഭാഗം ജീവനക്കാരെയും ആലപ്പുഴക്കാരുടെ ചിരകാല സ്വപ്നം ഉടൻ തന്നെ ആരംഭിക്കുന്നതാണ്. ബഹുമാനപ്പെട്ട അമ്പലപ്പുഴ MLA ജി സുധാകരൻ സാറിൻ്റെ അധ്യക്ഷതയിൽ കൂടുന്ന ഉദ്ഘാടന സമ്മേളനം KSRTCയുടെ മാനേജിംഗ് ഡയറക്ടർ സ്വാഗതം ആശംസിക്കുന്നു. ആലപ്പുഴ ബാംഗ്ലൂർ സർവീസിൻ്റെ ஃபைனலாக ரேக்லேருந்து நம்ம பஸ்ஸை பிட் லைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிஸ்னஸ் கிளாஸ் கவர்மெண்ட் ஆஃப் கேரளம் KSRTC சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. KL 15A3149. ஸோ இன்றைக்கி end-to-end கவர் பண்ண போகிறாங்க. மாசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி என்னமா இருக்குது பார்த்தீங்களா? கப்பல் மாதிரி இருக்குங்க வண்டி. டீசல் போட போகிறாங்க. மற்ற பஸ்ஸஸ் மாதிரி இல்லாமல் பிஸ்னஸ் கிளாஸுன்னு லான்ச் பண்ணனாலே உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்குங்க நமக்கு. உண்மையாலுமே நான் இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல. நம்ம ஜஸ்ட்டு லெட்டரில் தான் பார்த்தேன் என்னென்ன இருக்குன்ட்டு. இது எல்லாமே உள்ளே இருக்காது இல்லை. டெடிகேட்டடாக டிவி கொடுத்துருக்காங்க, வைஃபை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிக்கான திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டே ரன்னு மாலை இல்லாமல் விடுவாங்களா? எஸ், ஒரு பயங்கரமான மாலை போட்டிருக்காங்க பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க. டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்குது. பலூன்லாம் கட்டி அதுக்கு தகுந்த மாதிரியே, அந்த லைப்ரரிக்கு தகுந்த மாதிரியே ப்ளூ வித் ஒயிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளூ வித் ஒயிட்னாவே நமக்கு வேறு என்ன ஐசிஎஃப் தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது.
BS6 9600 B8 ஆருங்க, பெங்களூர். இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு குறைச்சலே இல்லைங்க, எல்லாருமே ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. അതിന് സന്തോഷകരമായി ആലപ്പുഴ KSRTC ഡിപ്പോയിലെ ജീവനക്കാരും இந்த இனாகரேஷனாவே செமையாக இருக்கும். பட் KSRTCயில் ஃபர்ஸ்ட் டைம் இனாகரேஷன் நான் அட்டன் பண்ணுறேங்க. எஸ், நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஃபஸ்ட்டு ரன் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. 5:30க்கு இனாகரல் பண்ண போகிறாங்க. இனாகரேஷன் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரன் போகுதுங்க. ஸோ அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு தாங்க. ஸோ உள்ள எம்பியெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதில் அவனுக்கு எல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸை போட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ഇവിടെ എത്തിച്ചേർത്തിരിക്കുന്ന എല്ലാ വിശിഷ്ട അതിഥികളെയും വേദിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. അവരുടെ സർവീസും കൂടെ ലാഭകരമാക്കി മാറ്റിയെടുക്കാൻ ശ്രമിക്കണം. ആലപ്പുഴ ബാംഗ്ലൂർ വോൾവോ എക്സിക്യൂട്ടീവ് AC ബസ്സിനെ സമീപസ്ഥമായി പൂർത്തീകരിച്ച് ആരംഭിക്കുന്ന ബാംഗ്ലൂർ ബസ്സിലേക്ക് ടിക്കറ്റുകൾ മുൻകൂട്ടി റിസർവ് ചെയ്ത യാത്രക്കാർ എത്രയും വേഗം பிராண்ட் நியூ பஸ்ஸு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எஸ், அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் நடந்திருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர செட்டப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ வண்டி மூவாகட்டும், அப்புறம் உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கெஃபேட்டேரியா, பேண்ட்ரி ஏரியா இருக்குங்க. ஸோ அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்கலாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ரன்னுங்கிறனால ஒரு 1 hour டிலேயில் தான் கிளம்புறோம். 6:30க்கு ஷார்ப்பாக நம்ம ஆலப்புழாலேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ட்ராவல் பண்ணுறனால காம்ப்ளிமெண்ட்டாக ஸ்நாக்ஸ் தந்துருக்காங்க. தேங்க்யூ. எஸ், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ரன்னுங்கிறனால ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸ் கிட் கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் கிட்டு, டீ பா எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க என்ன இருக்குன்ட்டு. ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சூப்பராக லக்ஸரியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கே வெல்கம் கிட்டாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இனாகரேஷன் ஃபர்ஸ்ட் ரன்னுங்கிறனால ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாமே நல்லா போகுது. இப்போ வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஒரு ரவுண்டு மாதிரி போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாங்க. எஸ், இந்த ஜேர்னியில் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ கிளிப்பை காமிச்சிருப்பேன். நம்ம திருப்பதி அரவிந்தனா தான் வராரு. ஸோ இவரும் நானும் தாங்க நம்ம வண்டியில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், அப்படியே நம்ம வெல்கம் கிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாங்க. சரிங்களா? எஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க, எம்பிலாம். இனி ரெகுலராக நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம் தாங்க. அலப்பிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தலாம், அந்த வழியாக எர்ணாகுளம் போவோம். ஒயிட் லாக் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே பைபாஸுங்க. திருச்சூர் கூட உள்ளே போக மாட்டாங்க. எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ வால்வோ ரைடு சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கிளம்புங்க. புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
வெல்கம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் கேக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வெஜ் சாண்ட்விச் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதில் குட்டி இல்லாத பார்த்தீங்கன்னா ഇതിലും ഫ്രഞ്ച് കേക്ക് തന്നിരിക്കാங்க. എൻ്റർടൈൻമെൻറ്റ് സെഗ്മെൻറ്റ് என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பசியில் இருக்கோம், சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆக்சுவலி நான் vlog எடுக்கிற மோட்லேயே இல்லைங்க, ஃபன்னாக போயிட்டுருக்கு ஜேர்னி. ஸோ கொஞ்சம் டின்னர் பிரேக் அப்புறம் கேபினு அமெனிட்டிஸ் எல்லாம் சொல்கிறேங்க. நான் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு தான் பார்த்துட்டேன், மன்னிச்சிக்கோங்க என்னைய. ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து அமெனிட்டிஸு vlogsஸு டைமிங்கு எல்லாமே ஷார்ப்பாக பார்த்துடலாம். முக்கியமாக கேபின் ரைடு தாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலம் எல்லாமே பைபாஸ் தான், எதுவுமே திரிசூர் வரைக்கும் தாங்க பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி. மிச்சம் எல்லாமே பாலக்காடு சந்திரா நகர் பைபாஸு, நம்ம கோயம்புத்தூர்னா எல்என்டி பைபாஸு, சேலம் ஏவிஆர் சர்க்கிள், ஒசூரும் பைபாஸ் தான். ஸோ பெங்களூர் காலைல 6:30 6:50 ஐ திங்க் ஸோ 7 மணிக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்க எல்லாம் பார்க்கலாங்க. கேஎஸ்ஆர்டிசி அலப்புழா ஸ்பெஷல். வாவ், நைஸுங்க, சூப்பர் நைஸ். எஸ், நம்மளோட சேனல் தாங்க. ஸோ நல்ல வீடியோ ப்ளே பண்ணுவோமா? எஸ், இந்த வீடியோ நல்லாயிருக்குங்க. நம்ம வீடியோ தாங்க. எஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வைட்லா பக்கம் வந்தாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30. ஸோ இப்போ வந்து நம்ம சிட்டிங்கில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு வால்வோ பிராண்டிங் போட்டு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டுங்க, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சீட் பெல்ட், எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குங்க சீட் பெல்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா புஷ்பேக் வந்து நான் உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி மெயின் திங் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம். நான் அப்படியே காமிச்சிருப்பேன், நம்ம யூடியூப்லாம் வீடியோ போட்டு பார்த்தேன். ஸோ ப்ளக் பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, சி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட யூடியூப் வந்து வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு மேனுவலுங்க. ஸோ நம்ம ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த சிஸ்டம்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க, ஹவ் வாஸ் யுவர் ஜேர்னி. ஸோ மறக்காமல் நம்ம ஷேர் பண்ணுவோம் எண்ட் ஆஃப் த டேயில். நாளைக்கு காலைல பெங்களூர் போனே ஷேர் பண்ணிடலாம் எப்படி அமைஞ்சிச்சுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் ட்ராவல் சேஃப்டி டூஸு டோன்ட் டூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஹோல்டர் இருக்குங்க. அப்புறம் வந்து லெக் ரெஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எஸ், ரெகுலராக தர மாதிரி இண்டிவிஜுவலான ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுங்கிறப்ப ஆன் பண்ணுற லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா SOS இண்டிகேஷன் இருக்குது. இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சினால் நம்ம ஹேமர் எடுத்து உடச்சி கூட போய்க்கலாம், இன்கேஸ் எமர்ஜென்சினா. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபயர் இண்டிகேஷனுங்க, இன்கேஸ் ஏதாச்சும் ஃபயர் ஆச்சுன்னா அதை இண்டிகேஷன் பண்ணி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வரது வச்சுருக்காங்க. இன்கேஸ் ஃபயர் அதிகமாக வந்துருச்சுன்னா அதையும் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் சப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்படியே சேஃப்டி ப்ரிகாஷனாக நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேஎஸ்ஆர்டிசியில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குங்க, ஒன்லி ஃபார் யூரின். அப்படி உள்ளே போய் பார்த்துடலாம்.
எஸ் குட். எஸ் அப்படியே நம்ம வைட்லா பக்கம் வந்தாச்சுங்க. ஆக்சுவலி நம்ம வால்வோ 9600 மல்டி ஆக்சலுக்கு ஆட்டோமேட்டிக் வரும். ஸோ இது வந்து சிங்கிள் ஆக்சல்னால நம்ம கீர் பார்த்திங்கன்னா மேனுவலாக தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னாவே தெரியும். ஷார்ப்பாக 8:40க்கு நம்ம வைட்லா ஹப்புக்கு வந்தாச்சுங்க. ரெகுலர் டைம் பார்த்திங்கன்னா 7:05க்கு இங்கே வர மாதிரி. இன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் ரன்னுங்கிறனால ஒரு 1 hour பக்கமே டிலே ஆகிடுச்சு. 1 hourக்கு மேலே டிலே ஆகிடுச்சு. 1 hour 25 minutesக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டிலே எல்லாம் கம்மி பண்ணிட்டு பெங்களூர் எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நம்ம திருச்சூர் என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே பாலக்காடில் நம்ம சந்திராநகர் பைபாஸு, கோயம்புத்தூரில் எல்என்டி பைபாஸு, அதை விட்டுட்டோம்னா சேலம் ஏவிஆர் சர்க்கிள், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஹொசூர் தாங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கணுங்க. ஐ திங்க் ஸோ வடக்கஞ்சேரி தாண்டி தான் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு பார்த்துட்டு அது ரெஸ்ட் ஸ்டாப் எப்படி இருக்குது, டாய்லெட்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே எப்படி இவ்வளோ லக்ஸரியான பஸ்ஸுக்கு லக்ஸரியான ரெஸ்ட் ஸ்டாப் தான் நிப்பாட்டணும். ஸோ பார்ப்போம் எப்படி நிப்பாட்டுறாங்கன்ட்டு. எஸ் KS 661A ALPங்கிறது அலப்பிங்க. KSRTC கவர்மெண்ட் ஆஃப் கேரளம் மாதிரிட்டாங்க பார்த்தீங்களா. என் பேர் ஆனந்த், பிசிக்கு வந்து கோஆர்டினேட்டர். அப்போது இது வந்து இப்போ ஆலப்புழையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆலப்புழையிலேருந்து பெங்களூருக்கு ஈவினிங் 5:30 போகிற மாதிரி காலையில் 6 மணிக்கு எங்கள் பெங்களூர் சேர்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஆல்டர்னேட் டேஸ் போகுது. இங்கேருந்து சண்டே, டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இங்கேருந்து போகுது. ரிட்டர்ன் அதே மாதிரி மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ரிட்டர்ன் வருது. சனிக்கிழமை ஒரு நாள் வந்து இங்கே வண்டி ஹால்ட் ஆகுது. அது வந்து வீக்லி கிளீனிங் பர்பஸ் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அந்த மாதிரி பண்ணுறோம். இல்லை இந்த சனிக்கிழமை வந்து இப்போது காலையில் இங்கே வந்த பிறகு மண்டே மார்னிங் எல்லாம் மத்தியானம் முடிகிற மாதிரி ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படியெல்லாம் இருந்தால் அதுக்கும் ETC வழியாக பண்ணி கொடுப்போம். நாங்கள் ஆலப்புழையிலேருந்து கிளம்பி அப்படியே பைட்டில் திருச்சூரும் பாலக்காடு வந்து பைபாஸ் போகுது. கோயம்புத்தூரும் உள்ள போக மட்டும் பைபாஸ், ஒன்லி பைபாஸ் சர்வீஸ் தான். சேலத்தில் வந்து ஏவிஆர் சர்க்கிளில் ஸ்டாப் ஆகி அப்படியே போவோம். அப்படியே கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூர் ரிட்டர்னும் அதே மாதிரி தான். எல்லாமே பைபாஸ் சர்வீஸ் ஒன்லி. இதில் வந்து ரேட் எப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஆனால் ரேட்டு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து அது டைனாமிக் ப்ரைஸ்னால ஏதாவது டிமாண்ட் அனுசரிச்சு இப்போ வந்து ஓனர்லாம் பண்டிகைலாம் வருது. டிமாண்ட் அனுசரிச்சு கொஞ்சம் ஹைக்காகும். எப்படி இருந்தாலும் மற்ற ப்ரைவேட் பஸ்ஸை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்மியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். சேஃப்டி. தேங்க்யூ ஸோ மச். ஜிபே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாங்க. ஃபைனலாக நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. உனக்கு ஃபுல்லாகவே கேபின் தான் வரும். அநேகமாக இந்த டைமுக்கு ஏகப்பட்ட ஓவர்டேக்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ் நம்ம கொச்சி லூலு மாலுங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட். ஆக்சுவலி கம்மிங் லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ஓணம் வருதுங்க. ஸோ அதனால் ஓணம் ரிலேட்டடாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே கேரளாவில்.
எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட் போகலாம், இல்லைனா நீங்கள் அப்ளிகேஷன் போய்க்கலாங்க. நம்ம ஆலப்புழாலேருந்து பெங்களூர் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 3 நாட்கள் தாங்க 2 ஊர்லேயும் ஆப்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் சொல்கிறேங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு புக்கிங் பார்த்துக்கலாம். ஆலப்புழாலேருந்து பெங்களூருங்க. சர்ச் பஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறையா 2 பஸ் காட்டும். அதில் வந்து இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா பிஸ்னஸ் கிளாஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பஸ் இருக்குங்க. பேசிக் ஃபேர்னு பார்த்திங்கன்னா 1354 தான் இருக்கும். இன்கேஸ் அதிகமாகலாம் கம்மியாகலாங்க, அது வந்து உங்களோட சாய்ஸு. முதலே புக் பண்ணிங்கன்னா அதிகமாகும், லேட்டாக புக் பண்ணிங்கன்னா கம்மியாகுங்க. சரிங்களா? பஸ் இன்ஃபோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆலப்புழாவில் ரெகுலராக 5:30 எடுப்பாங்க. எடுத்து எர்ணாகுளம், வைட்லா ஹப்பு, அங்கமாடி, சாலக்குடி, திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர் எல்லாமே பைபாஸ் தாங்க. இதுதான் டைமிங்கு. நம்ம கோயம்புத்தூர்னு பார்த்திங்கன்னா எல்என்டி பைபாஸ் தாங்க 11:40. சேலம் ஏவிஆர் சர்க்கிள், அப்புறம் ஹொசூருக்கு அப்புறம் பெங்களூர் அட்டிப்பல்லு, எலக்ட்ரானிக் சிட்டி, சில்க் போர்டு, மண்டிபாலா, லால்பாக் கேட்டு, சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக ஒரு 6 மணிக்கெல்லாம் போட்டிருக்கு. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போங்க. அமெனிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது, அப்புறம் வந்து டெடிக்கேட்டடாக நம்ம டிவி இருக்குங்க. என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் டெடிக்கேட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா வச்சுக்கோங்க, நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஆலப்புழாலேருந்து சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடேங்க. சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட்டுங்க வண்டிக்கு. எதனாலனா இன்கேஸ் ஏதாச்சும் ஒர்க்ஸ் இருந்தால் அது பண்ணுறக்காக ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து சும்மா போட்டு பார்த்தேன். நாளைக்கு நைட்டு பஸ்ஸு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. 1000 ரூபாய்க்கு ஜம்முன்னு போயிடலாம். இப்போல்லாம் நாங்கள் 1200, 1300, 1800 கூட சில பேர்லாம் புக் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் இன்றைக்கி. அவங்க முட்டா பையனா நம்ம முட்டா பையனா தெரியல. சீரியஸ்லி. ஸோ அதனால் புக் பண்ணும்போது 1க்கு 2 வாட்டி பார்த்துக்கோங்க. திருச்சூருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 49 கிலோமீட்டர் இருக்குங்க, ஒரு மணி நேரங்க. ஸோ திருச்சூர் தாண்டி தான் நமக்கு டின்னர் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்ததே டிலேனால், ஸோ டிலே தொடர்ந்து போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ பார்ப்போம் எங்கே டின்னர் நிப்பாட்டுறாங்க, எத்தனை மணிக்கு நிப்பாட்டுறாங்கன்னு பார்ப்போங்க. திருச்சூர் புதுக்காடு டோல் தாண்டியாச்சுங்க. புதுக்காடு திருச்சூருக்கு ஒரு 9 கிலோமீட்டருங்க. புதுக்காடு டோல் தாண்டிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு 2 பிக்கப் பாயிண்ட் இருக்குங்க. மண்ணூத்தியும் ஆலத்தூர் பைபாஸு, அப்புறம் பாலக்காடு சந்திரநகர்லேயும் பிக்கப் பாயிண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. ஸோ எல்என்டிலலாம் பிக்கப் எதுவும் இல்லை. ஸோ நம்ம நைட்டு டின்னர் இருக்குமான்னு தெரில. ஸோ பார்ப்போம். நம்ம சேலத்துக்கு கரெக்டாக ஒரு 264 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. வடக்கஞ்சேரிக்கு ஒரு 24 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே இப்படி லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகுது ரோடு பார்த்தீங்களா, அது வந்து திருச்சூர் சிட்டிக்குள்ளே போவாங்க. இன்கேஸ் நீங்கள் திருச்சூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் போகணுன்னா இந்த லெஃப்ட் சைடு போய்க்கலாங்க. திருச்சூர், ஷோர்னூர், குருவாயூர், கேலிக்கட் எல்லாமே லெஃப்ட்டுங்க. கேலிக்கட்லாம் போகணும்னா லெஃப்ட்டுக்குள்ளே போனால் திருச்சூர் சிட்டிக்குள்ளே போயிடுவோம். மண்ணூட்டி பைபாஸ் திருச்சூரில் போர்டிங் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நிற்கணும். கரெக்டாக 11:20 நம்ம மண்ணூட்டி பைபாஸுங்க, திருச்சூர் பைபாஸ். ஸோ போர்டிங் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க திருச்சூருக்கு.
ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாம். நான் டின்னர் பிரேக் கேட்டிருக்கேன், எங்கேன்னு தெரில. ஸோ நிப்பாட்டான் இருக்காங்க, அப்படியே நம்ம போகலாங்க. எஸ், நம்ம பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஹாட்டஸ்ட் சீட்டுங்க. வால்வோ பிராண்டிங் போட்டு சூப்பராக இருக்குது. எஸ், நம்ம கிளம்பியாச்சுங்க மண்ணூத்தி பைபாஸ்லேருந்து. உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கஞ்சேரி, ஆலத்தூர் அந்த வழியாக பாலக்காடு போவாங்க. எல்லாமே அவுட்ரு தாங்க, எதுவுமே சிட்டி உள்ள என்ட்ரி இல்லை. அது ஒன்று மெயின் பாயிண்ட்டுங்க. நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுன்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா ஊருக்குள்ளேயும் போய் தான் போவோம். பட் இது வந்து பிஸ்னஸ் கிளாஸுங்கிறனால எல்லாமே அவுட்ருங்க. நம்ம திருச்சூரோட அவுட்ரு தான் பைபாஸ் பண்ணியாச்சு. நம்ம வால்வோவில் சஸ்பென்ஷனை பற்றி சொல்லி ஆகணும். என்ன தான் இப்படி மேலே கீழே இறங்கினாலும் அந்த குழுங்களை வந்து அவ்வளோவா தெரியவே தெரியாது. ஸோ அதை ரியலாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சின்ன குழியில் தான் இறங்கியிருந்தோம், பட் அந்த ஃபீலே இல்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு அடுத்த ஷாட் காட்டுறேன், தரமாக இருக்கும் பாருங்கள். எஸ், நம்ம புது வண்டி. ஸோ 80 ஸ்பீடில் ஆகுங்க. 78 to 70, 70 to 78. ஸ்பீடு வந்து 80 தாங்க ஸ்பீட் லாக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் போவாங்க. ஸோ டைம் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 6:55 போட்டிருக்காங்க நாளைக்கு காலையில். எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம். ഭാരത് ബെൻസ് ஸோ நீ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆலத்தூர் போர்டிங் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் நீலாம்பூர் ஜாயின் பண்ணும்போது கண்டினியூ பண்ணலாங்க. எஸ், 12:15க்கு நம்ம பாலக்காடு சந்திரா நகர் பைபாஸுங்க. இங்கே ஒரு போர்டிங் இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நமக்கு எல்என்டி பைபாஸ் தாங்க. பயபுள்ள எப்போ இருந்து காத்துட்ருக்காருன்னு தெரியல. ஆக்சுவலி நமக்கு 11:45 கோயம்புத்தூர் ஷெடியூலு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வரதே 12:15.
எஸ் நம்ம சேலத்துக்கு 129 கிலோமீட்டருங்க கரெக்டாக. எல்லா பஸ்ஸும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. பட் நம்ம ஓவர்டேக் அடிக்க மாட்டோம். பார்ப்போம். எஸ் பெருமாநல்லூர் ஸ்கிப் பண்ணுறாங்க. பைபாஸ் பண்ணியாச்சு. சேலத்துக்கு 111 கிலோமீட்டர், பெங்களூருக்கு 314 கிலோமீட்டருங்க. எஸ் இதுலேருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் ஆயிரும். எஸ் விஜயமங்கலம் டோல் பிளாஸா வந்தாச்சுங்க. இதை கிராஸ் பண்ணிட்டு பார்ப்போம். டீ பிரேக் நிப்பாட்டுன்னு இருக்காங்க. எங்கே நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். எஸ் கரெக்டாக பெருந்துறை பைபாஸில் ஒரு பிரேக் ஸ்டாப்புங்க, எம்டிஎஸ். சீரியஸ்லி வைப்பு வேறு லெவலில் போகுது. நான் வந்து பாலக்காடோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அவுட்ரு ஜாயின் பண்ணனே கோயம்புத்தூர் அவுட்ரு ஜாயின் பண்ண உடனே கேபினை ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனை ஓவர் டேக்ஸு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் கிளாஸ் ஜேர்னி லக்ஸரியாக சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம பெருந்துறைக்கு முன்னாடிங்க, பெருந்துறை பைபாஸ் அப்படியே உள்ளே போனால் பெருந்துறை. ஸோ அங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஒரு காஃபியோ டீ அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாங்க. ஐ திங்க் ஸோ 7 மணிக்கு மேலே ஆயிருன்னு நினைக்கிறேன் பெங்களூர் போகிறதுக்கு. பார்ப்போம். பெருந்துறையா? ஈரோடு தாண்டிட்டு ஆக்சுவலி என்ன வீட நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துருந்தா. எப்படி இருந்துச்சு? கம்ஃபர்டபுள்லாம் சூப்பராக இருந்துச்சு சாமி. ஒன்றுமே தெரியல, படுத்தா அப்படியே
சீட்டில் தான் எடுத்து சொக்குது. உண்மையாலுங்க நாங்கள் வந்து எர்ணாகுளத்துக்கு முன்னாடி திருச்சூர் வரைக்கும் எடுத்திருந்தோம். ஸோ ஒரு சின்ன கேப்பு கோயம்புத்தூர் பைபாஸ்க்கு அப்புறம் எந்திரிக்கலான்னு பார்த்தா என்னால் எந்திரிக்க முடியல. ஸோ வீடியோ எடுத்து அவன் எந்திரிச்சா அப்புறம் அண்ணா எழுப்புனே நீ போய் எடு அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கல. கம்ஃபர்டபுள் வைஸ் செமையாக இருக்குது. அந்த பிஸ்னஸ் கிளாஸ்னு ஃபீல், லக்ஸரி ஃபீல் வருதுங்க உண்மையாலுமே. சிங்க பார்த்தீங்கன்னா நம்ம கருடா மகாராஜாங்க. இப்போ எஸ்டிஎம் போகுதுங்க 9600. என்னமா இருக்குது அது என்னமோ தெரியலைங்க. எஸ்எல்எக்ஸில் ஒரு க்ரேஸாகவே இருக்குது. அப்படியே நம்ம கிளம்பலாங்க. உனி வந்து பார்ப்போம். எஸ் மக்களே, லக்ஷ்மி நகர் பைபாஸ் வந்தாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:45 ஆச்சுங்க. நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரில, பார்க்குறேங்க. ராயக்கோட்டை கிட்ட வந்தாச்சுங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போகிறாங்க. நம்ம சேலத்துலேருந்து நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த வழியாக போவோம். பட் இந்த ரூட்டு புதுசுங்க, ராயக்கோட்டை ரூட்டுங்க. அது கிருஷ்ணகிரி போகாமல் சீக்கிரம் போயிடலாங்க. ராயக்கோட்டை வழியாக போயிருந்தோம்னா. ஷார்ப்பாக ஹொசூர் பார்த்திங்கன்னா 6:30 கிராஸ் பண்ணுறோம். எலக்ட்ரானிக் சிட்டி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து டிக்கெட் ஃபேர் மட்டும் தாங்க சொல்லலை. நம்ம ஆலப்புழாலேருந்து பெங்களூரு நம்ம புக் பண்ணது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் புக் பண்ணோம். ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா 1153 வந்துச்சு. ப்ளஸ் டேக்ஸு, பிஜி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 1237 ருபீஸ் வந்துச்சுங்க. இது வந்து நார்மல் ஃபேர் இல்லைங்க, டைனமிக் ஃபேர். இன்கேஸ் எக்ஸ்டர்னல் ஆகலாம், கம்மியாகலாம். பட் பேசிக் ஃபேர்னு பார்த்திங்கன்னா 1375 வருங்க. அதான் பேசிக் இருக்கும். அது வந்து அதிகமாகலாம் கம்மியாகலாங்க.
வந்து நீ நிறையா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் கும்மி KSRTC நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். முடியவே இல்லை பண்ணுறோம். எங்கள் கொலாபரேஷன் வரும் பாடப்படாதீங்க. ஸோ அர்கேஷ் வந்து இப்போ கிளம்புறாப்புல ஆமாம் நான் லால்பாக்லேயே இறங்கிடுவேன். ட்ரெயின் பிடிக்கணுமோ நானும் சொல்லியிருக்கேன். சரிண்ணா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு நம்ம சம்பவம் இருக்குது. எங்களுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க கம்மிங் வீக்கில். அதில் மஜா பண்ண போகிறோம். மற்றவங்க ஃபங்க்ஷனாக கூட அவ்வளோ என்ஜாய் பண்ண மாட்டோம். எங்கள் பிரதரோட ஃபங்க்ஷனு. ஸோ மாஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ மீட் பண்ணலாண்ணா. எஸ் நம்மளும் அப்படி இறங்கிடலாங்க. எஸ் நம்ம அப்படியே இங்கேருந்து மெட்ரோ போயிடலாங்க. ஃபஸ்ட் அப்படியே கிளம்பிடுச்சு. ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. FDFS முடிச்சாச்சு. ஷார்ப்பாக 7:30க்கு நம்ம லால்பாக் வந்தாச்சுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு டிலே தான் வந்திருக்கோம். 5:55க்கு நம்ம சேட்டலைட் வரைக்குமே போகும் பஸ்ஸு. அங்கே 5:55 ஷெடியூலு. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 6:00க்கு தான் எடுத்தோம். ஸோ அப்படி இப்படி நைட்டு பிரேக் வந்து நிப்பாட்டவே இல்லைங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸு அதே ஃபுல்லாக இருந்துச்சு. கேட்டாங்க பேசஞ்சர் சீட் ஏதாச்சும் பிரேக் வேணுமான்ட்டு. இல்லை வேணாம் எங்களுக்கெல்லாம் இதே ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னனால வந்தோம். உடனே பிரேக் போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக FDFS சூப்பராக பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான தரமான ஜேர்னியில் மீட் பண்ணலாம். டாடா.